ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து தூள் பஜ்ஜி, அதாவது வெங்காய பக்கோடா. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: கடலை மாவு, கலர் பொடி, உப்பு, 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கார்ன்ஃபிளவர்னா சோள மாவு, தனி மிளகாய் பொடி, எண்ணெய். பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா அதை பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. லேசா நல்லா கையை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சிடணும். அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒன்னோட ஒன்றா உதிரியா ஒட்டாம இந்த மாதிரி வரணும். நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி கலர் பொடி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் கலர் தேவையில்லை. கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மாவு வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது, 2 ஸ்பூன் போதும். கார்ன்ஃபிளவர் வந்து 1.5 ஸ்பூன். கார்ன்ஃபிளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கையை விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இதை வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பசையே போதும், தண்ணியே தேவைப்படாது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். தண்ணியே சேர்க்கல. இந்த மாதிரி உதிரி உதிரியா வரணும். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் தான் போடணும். நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உதிரி உதிரியா போட்டு விடுங்க. ஒரே நேரத்தில் எல்லாம் போடக்கூடாது. அள்ளி போட்டுறாம இந்த மாதிரி கையில உதுத்து விடுங்க. அப்பதான் உதிரி உதிரியா வரும். வெங்காயம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம நமக்கு உதிரி உதிரியா வரும். இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் எல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி ஊத்து ஊத்து போட்டுக்கோங்க. போட்டது கரண்டி போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் கரண்டி போட்டு நம்ம கிண்டி எடுப்போம். பாருங்க, இந்த மாதிரி லேசா அந்த மாதிரி கிண்டி விடுங்க. இன்னும் பொரியணும் நல்லா. பாருங்க, இன்னும் பொரியல. எண்ணெய் நல்லா மலமலன்னு இந்த பாருங்க பொரியணும். எண்ணெய் வந்து இன்னும் நல்லா மலமலன்னு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது அடங்கிடும். வெந்துருச்சுன்னா, நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சுன்னா. இந்த மாதிரி லேசா கிண்டி விடுங்க. இன்னும் வேக பொரியணும். நம்மளுக்கு பாருங்க, நல்லா எண்ணெய் கொதிச்சது அடங்கிடுச்சு. அப்ப இந்த டிஷ்ஷை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு பிளேட்ல நம்ம எடுத்துடலாம். அழகா ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். கிறிஸ்பியான தூள் பஜ்ஜி ரெடி. இது டீயோட சாப்பிட்டா ரொம்பவே சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 5 நிமிஷம் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டைம் எடுத்துக்கிறாது. நீங்களே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. பாருங்க, கலர்ஃபுல்லான சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி. மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்.